களப்பணி செய்யாதவர்கள் கருத்தியலாக நிற்காதவர்கள் யாருமே அரசியலில் நீண்ட தூர பயணம் செய்யவே முடியாது என்பதற்கு விஜய் ஒரு உதாரணம். இந்த 2026 தேர்தலோட இந்த 2 மாத காலத்திற்குள்ள விஜய் என்கிற பிம்பம் கலைந்து விடும். இந்த மாய பிம்பம் கலைக்கப்பட்டுரும். டிடிவி தினகரனுக்கு வராத கூட்டமா? எவ்வளோ பெரிய மாநாடு மாதிரியான கூட்டம் வந்துச்சு. வைகோ கட்சி ஆரம்பிக்கும் போது வராத கூட்டமா? கள்ளக்குறிச்சிக்கு கல்யாணத்துக்கு ஏஆர் முருகதாஸ் கல்யாணத்துக்கு விஜயகாந்த் போகிற போது வழி எங்கும் திரளாத கூட்டமா? எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா? எத்தனையோ பேர் இதை விட பெரிய பிரம்மாண்டமான கூட்டங்களையெல்லாம் தமிழ்நாடு பார்த்துருக்கிறது. அதையெல்லாம் வைத்து கொண்டு அரசியல் செய்ய முடியாது. அதான் உலகநாயகன் கமலஹாசன் சொன்னார், ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு சொல்லிட்டார். திரும்பி போகிறதுக்காக நான் அரசியலுக்கு வரலை, இறங்கி அடிக்கிறதுக்கு தான் வந்திருக்காரு. இது மாதிரி பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டே இருந்தார்னா விஜயால் இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலிலே ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாது. அவரால் முதலமைச்சர் ஆகுதுங்கிறதெல்லாம் பெரிய கனவு. அவர் ஒரு நாளும் சட்டப்பேரவை உறுப்பினராக கூட ஆக முடியாது.